ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கு கள சூழல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் நாம் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கிறதுங்கிறத உங்கள் முன்னால் வைக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி குறித்து தான் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். மொத்த வாக்காளர்கள் 2,48,500 பேர் இருக்கிறாங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1,23,000 சொச்சம் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 1,25,000, அதாவது ஒரு 3,000-4,000 வாக்குகள் ஆண்களை விட அதிகமாகவே இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சென்ற முறை நடந்த வாக்குப்பதிவில் 79.9% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அதிகமான வாக்குப்பதிவு நடந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தொகுதியில் மலை கிராமங்கள் இருக்கிறது, ஆந்திர எல்லையை ஒட்டிய பல கிராமங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வாணியம்பாடி நகராட்சி இருக்கிறது, பேரூராட்சியாக ஆம்பூர் தேவஸ்தானம் போன்ற பகுதிகள் இருக்கிறது, ஊராட்சி ஒன்றியங்கள் ஆலங்குளம் மாதனூர் போன்ற பகுதிகள்லாம் இருக்கு. இங்கு நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்ட நமது செய்தியாளர் திரு நா பாஸ்கரன் அவர்கள் இருக்கிறார். அவர் அங்கே என்னெல்லாம் மக்களோடு பேசினார், அவருடைய கள ஆய்வு என்ன சொல்கிறது, இது குறித்து நாம் இன்று பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நா பாஸ்கரன் அவர்களை நான் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளிலையும் நீங்க பயணம் மேற்கொண்டு வரீங்க, கள ஆய்வு செய்யறீங்க. இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி குறித்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் முதல்ல போனீங்க சார்? வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூருடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி, தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி. இங்க வாணியம்பாடி நகராட்சி, அந்த நகராட்சி கண்ட்ரோல்ல இருக்கு. வாணியம்பாடியை சுத்தி ஆலாங்காயம் பேரூராட்சி ஒண்ணு இருக்கு, உதியந்திரம் பேரூராட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆந்திராவுடைய நேர் பார்டருக்கு போனோம்னா திம்பாம்பேட்டை, வடக்குப்பட்டு அந்த பகுதிகள் இருக்கு. அதுக்கு நேரா வந்தா பெருமாள்பேட்டை, வாணியம்பாடியினுடைய நியூ டவுன் கேட், செட்டியாப்புன்னூர் போன்ற பகுதிகள் இருந்துட்டு இருக்கு. நிறைய பகுதிகள் அங்க இருக்கு. ஒரு பரந்த விரிந்த ஒரு சட்டமன்ற தொகுதியா இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்ப அந்த வாணியம்பாடி நகர், அந்த டவுன், அங்க நீங்க கள ஆய்வு செய்த பொழுது அங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் சார், வாணியம்பாடி டவுன்ல முஸ்லீம்கள், அதாவது இஸ்லாமியர்கள் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவங்களுடைய ஆதிக்கம் அங்க நிறைய இருக்கு. அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகள் இதுவரைக்கும் செலுத்தக்கூடியவர்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எப்பவுமே திமுக கூட்டணிக்கு அவங்க வாக்குகளை செலுத்துவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடி டவுன் முழுக்க முழுக்க திமுகவுடைய வாக்கு வங்கி அங்க அதிகமா இருக்கு. நம்ம களத்துல நேரடியா சென்று பல நபரிடம் கேள்வி கேட்கும் பொழுது கூட அவங்க மறுபடியும் திமுகவுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்துவோம் அப்படின்றத உறுதியா இருக்காங்க. இப்ப வாணியம்பாடியை பொறுத்தளவு சென்ற முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட செந்தில்குமார் அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சிருக்குன்னா அங்கே வன்னியர்களுடைய வாக்கு வங்கியும் கன்சாலிடேட் ஆகிருக்கும். வன்னியர்களுடைய வாக்கு எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்குது? சார், ஒரே ஒரு சின்ன விஷயம் இதுல, எதனால செந்தில்குமார் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம், சிம்பல் இங்க பெரிய அளவுக்கான களத்துல மிகப்பெரிய ஒரு வேலையை பார்க்குது. சிம்பல், எந்த சிம்பல் நீங்க முஸ்லீம் லீக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏணி சிம்பல்ல போட்டி போட்டாரு. பெரிய அளவுக்கான கிராமத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏணி சிம்பல் யாருடைய அலைன்ஸ்ல இருக்காங்கன்றது தெரியல. அது செந்தில்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இந்த முறை சிம்பல் தான் பெரிய அளவுக்கான ஒரு போட்டியை தீர்மானிக்கும். ஒருவேளை உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி வேட்பாளர்கள் களம் கண்டார் அப்படின்னா அந்த சிம்பல் பெரிய அளவுக்கான வெற்றியை திமுகவுக்கு உருவாக்கி கொடுக்கும். போன முறை செந்தில்குமார் அவர்கள் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பாக இருந்த அமைச்சர் நிலோஃபர் கபில் அவர்கள் செய்த சில பல தவறுகளால மறுபடியும் ஏடிஎம்கே அங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே உடைய வேட்பாளர் அமைச்சர் தான் நிலோஃபர் கபில். அதனால முஸ்லிம்கள் மத்தியில் அவர்களுக்கு செல்வாக்கு அங்க குறைவா இருக்கு. அதே போல கிராமப்புறத்துல சின்ன சிம்பல் இரட்டையல உதயசூரியன், இது எது அப்படின்றத பாக்குறாங்க. திம்மாம்பேட்டை முதற்கொண்டு ஆலாங்காயம், அதே போல நம்ம செட்டியாப்புன்னூர் போன்ற பகுதிகளில் வன்னியர்களுடைய பெல்ட் அதிகமா இருக்கு. இருந்தாலுமே சிம்பலுக்காக வாக்கு செலுத்தக்கூடியவர்களுடைய
அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது இன்னமும் அங்க இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் போன முறை வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப நீங்க பயணம் செய்த பேரூராட்சி பகுதிகள் என்னென்ன பகுதிகள்? அங்க வந்து என்ன ஜாதி இருக்காங்க? அந்த ஜாதியுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இந்த திமுக ஆட்சி குறித்து? அதான் சார், முழுக்க முழுக்க நம்ம வாணியம்படி நகராட்சி முழுக்க திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. திமுகவுடைய நகரமன்ற தலைவரா உமாபாய் சிவாஜி கணேசன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்து அங்க நகரமன்ற தலைவரா பதவி ஏற்றிருக்காரு. வன்னியர்களுடைய ஆதிக்கம் ஆலாங்கயத்துல அதிகமா இருக்கு. பட் அங்கேயும் திமுகவுடைய வேட்பாளர் தான் பேரூராட்சி தலைவரா இருக்காரு. அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உதயந்திரத்துல ஆதி திராவிடர்கள், இந்த ஷெட்யூல் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள், கிறிஸ்டியன் போன்றவர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அங்கேயும் திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அதிகமா இருக்கு. இந்த பேரூராட்சிகளை அவங்கதான் கைப்பற்றி இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க, வாணியம்பாடி நகராட்சியிலே ஒரு இந்து தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த ஆலங்காயம் போன்ற பகுதிகள்ல வன்னியர்கள் அல்லாத மற்ற ஜாதியினர் இருக்காங்க இல்லையா? முதலியார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த அரசு குறித்து என்ன பார்வை இருக்கிறது? ஆலங்காயம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கோடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு பெல்ட்டா இருக்கக்கூடிய சூழல்ல கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியான வேலை செய்யாததுனால திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க. முழுக்க முழுக்க ஆலங்காயம், நரசிங்கபுரம், பங்கூர் போன்ற பகுதிகள் குக்கிராமங்கள். அங்க பேருந்து வசதிகள் வந்து குறைவா இருக்கு. அங்க இந்த மகளிருக்கான அந்த பேருந்து நம்முடைய இந்த திமுக அரசாங்கம் விட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதியிலும் திமுகவுடைய செல்வாக்கு இப்ப கொஞ்சம் மேல் எழுந்துதான் இருக்கு. பட் மற்ற பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் நாங்க ஏடிஎம்கேக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ற நிலைப்பாட்டிலும் இருக்காங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வாணியம்பாடியில நீங்க எந்த கட்சி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ரெட்டையில தான். சொல்லுங்க சார். அதிகமான மக்கள் அங்க பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து ஆதி திராவிடர்கள் இருக்காங்க. செட்டியார் போன்றவர்கள் கொஞ்சம் குறைவா இருக்காங்க அங்க. இப்ப நாயுடு சமூகத்தினர் எங்கெங்களாமா? நிம்மையாம்பட்டு இருக்காங்க. மற்ற வேற எந்த பகுதிகளில் எல்லாம் நாயுடுகள் இருக்காங்க? அவங்க எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? நாயுடு சமூகம் முழுக்க முழுக்க இங்க பெரிய அளவுக்கான வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு இல்ல அப்படின்ற போதிலும் பரவலான இடத்துல பரவி இருக்காங்க. நிம்மியம்பட்டு, மேல் நிம்மியம்பட்டு, வெள்ளைக்குட்டை, இது போன்ற பகுதிகள், செக்குமேடு போன்ற பகுதிகள். செக்குமேடு அப்படின்றது தேவராஜ் அவர்கள், ஜோலார்பேட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவருடைய பகுதி. அந்த பகுதிகளையும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் பரவலாக இருக்காங்க. அவங்களுடைய மனசெட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய மனசெட்டு அதிமுக சார்ந்து இருக்கு. அதுலயும் திமுகவை சார்ந்து ஏன் இல்ல அப்படின்னா வன்னியர்கள் பெல்ட்டிங் அதிகமா இருக்கு. தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்க களத்துக்கு வந்தா அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. இந்த பகுதி முழுக்க முழுக்க வன்னியர்களுடைய பெல்ட்ல பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய மைண்ட் செட் தன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் சட்டமன்ற வேட்பாளரா வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்க மலை கிராமம், எந்தெந்த மலை கிராமம் போயிருக்கீங்க? அங்க அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? சார், மலை கிராமம் முழுக்க பாத்தீங்கன்னா நெக்கனாமலை அப்படின்ற ஒரு மலை கிராமம் இங்க இருக்கு. இது வரைக்கும் கடந்த ஒரு ஆட்சியில மட்டும்தான் 8 கிலோமீட்டர் வரைக்கும் சாலைகள் போட்டிருக்காங்க. இதற்கு முன்பு தோழி கட்டி தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய அவல நிலைக்கு தான் இருந்தாங்க. மருத்துவத்திற்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ தோழி கட்டி தூக்கிட்டு வருவாங்க. அதற்கு பிறகு KC வீரமணி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு சாலை வசதியை பெரிய அளவுக்கு அங்க மேற்கொண்டிருக்காரு. அந்த வகையில 8 கிலோமீட்டர், அதாவது நெக்கனாமலையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கி மேல 8 கிலோமீட்டர் வரைக்கும் பாத வழித்தடம் அமைச்சிருக்காங்க. பட் அதற்கு மேல வந்து வழித்தடம் அமைக்கல. அந்த பகுதியில வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மலைவாழ் மக்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராங்க. அந்த பகுதி முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய கைவசம் இருக்கு. அந்த சாலை வசதி அமைத்து கொடுத்ததுனால நாங்க அதிமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க. இந்த ஆந்திரா எல்லையில இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது இல்லையா? அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இந்த திமுகவை எப்படி பாக்குறாங்க? அதிமுகவை எப்படி பாக்குறாங்க? சரி, ஆந்திரா எல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திம்மாம்பேட்டை தொடங்கி கனகநாச்சம்மன் கோயில் வரைக்கும் அந்த எல்லை நீளுது. கனகநாச்சம்மன் கோயிலை தாண்டணும் அப்படின்னா நம்ம குப்பம் பகுதி, குப்பத்துக்கு போற வழித்தடம் அங்க இருக்கு. அது முழுக்க முழுக்க குக்கிராமத்தை சார்ந்த ஒரு வழித்தடம். அங்க முழுக்க பெரிய அளவுக்கான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க இல்ல. அவங்களுடைய பிரதான தொழில் விவசாயம். அது இல்லாம அங்கிருந்து தோல் தொழிற்சாலைகளுக்கு வாகனத்துல சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு. பட் அங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல அதிமுகவுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மலைவாழ் மக்களே இந்த மலையாளிகள் அங்க இருக்கிறாங்கிறாங்க. அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? சார், மலையாளிகள் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அங்க பாப்புலேஷன் அங்க கிடையாது.
அங்க வன்னியர் நெக்கனாமலையை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. மலையாளிகள் சம்பந்தப்பட்ட பெரிய அளவுக்கான தகவல் நம்ம அங்க கிடைக்க முடியல. பட் வன்னியர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்க அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் கே.சி. வீரமணி அவர்கள் சாலை அமைத்து கொடுத்தது. அதுதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த ஆந்திர எல்லை பகுதியில எந்த சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க? கண்டிப்பா சார். இப்ப ஆந்திர எல்லை பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ராமநாயக்கம்பேட்டை, அம்பலூர், திம்மாம்பேட்டை, ம். கொல்லக்குப்பம், கனகனாட்சி அம்மன் கோயிலுடைய எல்லை பார்டர் வரைக்கும் நம்மளுடைய அந்த வாணியம்பாடி தொகுதி பரவலா இருக்காங்க. அந்த பகுதிகள்ல ஆதி திராவிடர்களுடைய ஆதிக்கமும் இருக்கு, வன்னியர்களுடைய ஆதிக்கமும் இருக்கு. முழுக்க முழுக்க திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பெல்ட், முஸ்லிம்களுக்கு அடுத்தபடியா வன்னியர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அங்க பெரும்பான்மையா இருக்கு. அதற்கு பிறகு ஆதி திராவிடர்கள், செட்டியார்கள், முதலியார்கள் போன்றவர்கள், நாடார்கள் போன்றவர்கள் இங்க இருக்காங்க. பட் ஆந்திர எல்லையை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பிளஸ் ஆதி திராவிடர்கள் தான் அங்க நிரம்பி காணப்படுறாங்க. இங்க தெலுங்கு பேசக்கூடிய வாணி மக்கள் குறைவா இருக்காங்க. வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தளவு வாணியம்பாடி நகராட்சியில இருக்கிறது. அதுக்கப்புறம் பேரூராட்சி, பஞ்சாயத்து. இதுல பெண்கள் எப்படி இந்த ஆட்சியை பார்க்கறாங்க? வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் சார், வாணியம்படியுடைய நகரமன்ற தலைவரே பெண் தான். உமாபாய் சிவாஜி கணேசன். அவங்க பெரிய அளவுக்கான போராட்டத்துக்கு பிறகு அங்க வெற்றி பெற்று அவங்க நகரமன்ற தலைவரா ஆகியிருக்காங்க. இந்த பகுதி நகரம் முழுக்க முழுக்க வாணியம்பாடி நகரம், வாணியம்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய பெருமாள்பேட்டை, செட்டியாப்பனூர் போன்ற நகரங்கள்ல மக்கள் பெண்களுடைய வாக்குகள் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப ரீசெண்டா கொடுத்த 5000 ரூபாய். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இங்க செயல்படுத்தியிருக்காங்க திமுக அரசாங்கம். தோல் தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கறதுனால அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் அவங்க தள்ளப்படுறாங்க. இப்ப நம்ம ஜமாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜமாத்ல என்ன சொல்றாங்களோ அதை அவங்க கேட்பாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் பண்றாங்கன்னா நேரடியா தோல் தொழிற்சாலைகளுக்கு செல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஓனர்கள் மத்தியில பேசுறாங்க, அவங்க ஓனர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு. அதனால பெண்களுடைய வாக்கு அவங்க ஓனர் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு போடக்கூடிய அளவுக்கான ஒரு மனநிலை தான் எங்க பெண்கள் மத்தியில இருக்கு. இந்த கிராம பஞ்சாயத்துகள் அந்த பகுதியிலெல்லாம் பெண்கள் கிராம பஞ்சாயத்துக்கள்ல முழுக்க முழுக்க ஏரி வேலை அப்படி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை விட்டா அப்படின்னா விவசாயம் பாக்குறாங்க. இந்த பீடி தொழில் அப்படின்றது இங்க பிரதானமா இருக்கு. பீடி வேலைக்கு செய்யறாங்க. பிளஸ் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைக்கு போறாங்க. இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா நம்ம செட்டியாப்பனூர் உள்ள போனோம் அப்படின்னா அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அதிமுகவுடைய வாக்கு அதிகமா இருக்கு. இந்த தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடாத பெண்கள், முதியவர்கள் போன்றவர்கள்லாம் பழையபடி நாங்க எம்ஜிஆருக்கு தாங்க ரட்டியலையா நாங்க ஓடு போட்ட ஆரம்பிச்சோம். நாங்க பரம்பரையா அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்திட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மைண்ட் செட்டை திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. இது முக்கியமான காரணம் அந்த விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்து தான் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இப்போ இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்க யார் மீது ஒரு ஈர்ப்போட இருக்காங்க? புதுசாக விஜய் வேற அங்கே வந்திருக்காரு. விஜயோட தாக்கம் அங்கே இருக்குதா? விஜயுடைய தாக்கம் தமிழகம் முழுவதும் இருக்கு சார். அது எந்த பகுதிகளில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான கணக்கெடுப்பு இன்னும் இல்லை. ஏன்னா வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் விஜய் அவர்கள் மீது பெரிய அளவுக்கு என்ன சொல்றது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பட்டாளமா இருக்காங்க. பட் அவங்க கிட்ட நான் நேற்று கேட்கும் போது கூட அவங்க எனக்கு ரசிகர் தான், நான் தலைவரா அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு இன்னும் வரல, அவரும் அதற்கான வழிகள்ல நடக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கு, வாணியம்பாடியில இருக்கு. புதியதா ஒரு வேட்பாளர் வரணும், புதியதா ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கணும், நாங்க விஜய்க்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்ற இந்த 18 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களை விட பெண்கள் அதிகமா விஜய் அவர்களுக்காக நாங்க வாக்கு செலுத்துவோம், என்ன அவர் செய்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க இருக்காங்க. இந்த வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் அவங்க பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க, எந்தெந்த பகுதிகளெலாம் அவங்க இருக்காங்க சார்? முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா செட்டியாப்பனூர் தொடங்கி செட்டியாப்பனூர்ல இருந்து நம்ம மதராஞ்சேரி வரைக்கும் பிளஸ் வாணியம்பாடியினுடைய டவுன் பகுதிகளிலும் அவங்க இருக்காங்க. டவுன் பகுதிகளிலும் பெரும்பான்மையான இடங்கள்ல அவங்க இருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் செட் திமுகவுக்கு ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க போட்டாலுமே அந்த குறிப்பிட்ட வயதை சார்ந்தவர்கள், முதல் வாக்காளர்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய பெண்கள்லாம் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செட்டியாப்பனூர்ல இருந்து வாணியம்பாடி டவுன் வரைக்குமே பல இடங்கள்ல அவங்க நிரம்பி காணப்படுறாங்க. பட்
பெரிய அளவுக்கு ஒரு பகுதிகளில் அவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வாணியம்படி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதிகள், பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியர்களாக அங்க இருக்காங்க. இந்துக்கள் ஒரு சில பகுதிகளில் மட்டும் தான் இருக்காங்க. கோணாமேடு பகுதியில முழுக்க முழுக்க ஆதி திராவிடர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க விசிகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கு. நாம் தமிழர் கட்சியோடைய தாக்கம் அங்க எப்படி இருக்கும்? போன முறை 6% எடுத்திருக்காங்க, இந்த தடவை ஒரு 10, 15, 12% போகுங்கிறாங்க. அவங்களுக்கு இங்க ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கிறதா? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் சீமான். அதனால அவங்க களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கான வேலைகள் இங்க அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரினுடைய வாக்குகள் இங்க பெரிய அளவுக்கு ஒரு 15,000 அளவுக்கு வாக்குகள் இங்க வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை நாம் தமிழருடைய வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. நம்ம போய் நேரடியா களத்துல ஆய்வு செய்த பொழுது கூட திமுக, அதிமுக அப்படின்ற 2 திராவிட கட்சிகளை மட்டும்தான் மக்கள் வந்து நாங்க வாக்கு செலுத்துவோம்னு சொல்றாங்க. நாம் தமிழரை பற்றி பெரிய அளவுக்கான நபர்கள், இதுக்கு முன்பு இளைஞர்கள் சீமான் பக்கம் நாங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் விஜய் பக்கம் சாய்ந்திருக்கிறதுனால சீமான் அவர்களுக்கு சென்றை முறையை விட வாணியம்படி பகுதியில் வாக்கு குறைவான வருவதற்கான ஒரு சூழல்லாம் இருக்கு. அவர் 4ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு இங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பட்டியல் சமுதாய மக்கள் வந்து விசிகாவுக்கு கொஞ்சம் போடுவாங்க, விஜய்க்கு போடுவாங்கன்னு. அது எந்த அளவு டிரான்ஸ்ஃபர் ஆகி விஜய்க்கு போகும் பட்டியல் சமுதாய மக்கள் வாக்கு? கண்டிப்பா இங்க விசிகாவுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு சார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பகுதிகளில்? கோணாமேடு, செட்டியாப்பனூர், உதியந்தரத்துல பெரிய அளவுக்கான ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்கு. அது போன்ற பகுதிகளில் முஸ்லிம்களும் பெரும்பான்மையான மக்கள் அங்க இருக்கிறதுனால, விசிகாவும் திமுகவும் கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவுக்கான பாண்ட் இருக்கு. அந்த பாண்டின் அடிப்படையில விசிகாவினுடைய வேட்பாளர்களுக்கு, விசிகா அங்க களத்துல இல்லைன்னா கூட விசிகாவை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுறாங்க. அதனால அவங்க முஸ்லீம் லீக் வேட்பாளரை நிறுத்தினால் கூட விசிகாவினுடைய ஆதரவாளர்கள் நேரடியா திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதனால பெரிய அளவுக்கான வாக்கு விஜய் அவர்களுக்கு பிரியல அப்படின்னா கூட விசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இது போன்ற பகுதிகள், குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான். கோணாமேடு, உதியந்தரம், செட்டியாப்பனூர், வாணியம்படியில் இருக்கக்கூடிய டவுன் பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குல விசிகாவினுடைய வாக்கு திமுகவுக்கு பெரிய அளவுக்கு போகும். விஜயினுடைய கட்சி அங்க பெரிய அளவுக்கான வாக்குகளை பிரிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் விஜயினுடைய மாவட்ட தலைவர் யார் அப்படின்ற ஒரு சூழல் கூட இங்க தெரியல. யார் இங்க களத்துல நிற்க போறாங்கன்னு தெரியல. அது எந்த கேண்டிடேட், அவர் முஸ்லீம் வேட்பாளரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்கிறதுனால விசிகாவினுடைய வாக்கு இப்போ வரைக்கும் திருமாவளவனுடைய ஆதரவா தான் இருக்கு. இப்ப இந்த அரசு திட்டங்கள் அதை வந்து அமல்படுத்துறதுல நகர் எப்படி இருக்கிறது, கிராம பஞ்சாயத்துகள் எப்படி இருக்குது, பேரூராட்சிகளில் இந்த மக்கள் அதில் திருப்தி அடைஞ்சிருக்காங்களா இந்த அரசுடைய செயல் திட்டங்கள் செயல்படுத்துகிற விதத்தில்? கண்டிப்பா சார். வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் நகராட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா திட்டங்கள் பெரிய அளவுக்கு மக்களுக்கு போய் சேரல. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க அரசாங்க வேலைகள்ல இருக்கிறாங்க, முக்கியமான பணிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 5,000 ரூபாய் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கல. பட் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. 5,000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்றத பெருமையா பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். எனக்கு அவர் கடன் வாங்குறாரோ இல்லையோங்க, எங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு, எங்களுக்கு அது பெரிய திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்கள் கிராமங்கள்ல நிரம்பி இருக்காங்க. பட் அந்த பகுதிகளில் சில பல குளறுபாடுகளும் இருக்கு. வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதன் மூலமாவும் மக்கள் வெறுக்கிறாங்க. இந்த ஆளும் வர்க்கம் 2 வர்க்கமுமே நாங்க சொன்னதை செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயும் பெரிய அளவுக்கான மக்கள் இருக்காங்க. மத்திய அரசு திட்டங்கள் அந்த பகுதியில் ஏதாவது செயல்பட்டுக்கிட்டு இருக்கா? அது ஏதாவது ஒரு சின்ன அளவாவது அந்த மக்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? கண்டிப்பா பாஜகவினுடைய ஆதிக்கம் அப்படின்றது வாணியம்படி பகுதியில குறைவாதான் இருக்கு. பாஜகவினுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிரம்ப திட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த திட்டங்களை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த பகுதிகளில் பாஜகவினுடைய திட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த திட்டம் தான் பாஜக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இல்லைங்க இது அவங்க கொண்டே வரலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அப்படின்னா இந்த கன்சர்ன் அப்படியாவது பார்த்தோம்னா ஒன்று பாலாறு மணல் வந்து பெரிய அளவில் அள்ளப்படுகிறது, அது சம்மந்தமாக இப்போ இடி கேஸு இதெல்லாம் கூட வந்தது. அடுத்தது நீங்கள் சொன்னது மாதிரி நெக்னாமலை அந்த பகுதியெல்லாம் ரோடு கூட சரியாக இல்லைங்கிற ஒரு இது இருக்குது. இந்த விஷயத்தை அந்த மக்கள் இவ்வளவு பாலாறு கொள்ளை போகிறது, அதே மாதிரி தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவுகளை வந்து ஆற்றில் வந்து கலக்கிறாங்க, இதை பற்றின ஒரு கன்சர்ன் அந்த மக்களுக்கு இருக்கிறதா? சூழியல் கெட்டு போகிறது, இதற்கு இந்த அரசும் துணை போகிறதுங்கிற ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்கா அவங்களுக்கு?
கண்டிப்பா, கண்டிப்பா. மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அப்படின்னா சார், இங்க வாணியம்பாடிய பொறுத்தவரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் இங்க இருக்கு. வாணியம்பாடி டவுன் பகுதிகள்ல மட்டும் தான் தோல் தொழிற்சாலைகள். நம்ம அத தாண்டி போனோம் அப்படின்னா, திம்மாம்பேட்டை, நாராயணப்பேட்டை, ராமநாயக்கன்பேட்டை போன்ற பகுதிகள் பாலாறை நம்பி விவசாயம் செய்றாங்க. பட் பாலாறு முழுக்க முழுக்க பாழாகி விட்டது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய கடுமையான கண்டனமா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க மணல் மாஃபியாக்கள். இதுக்கு முன்னாடிலாம் ஜேசிபி இந்த லாரிகள்ல வந்து மணல் அள்ளக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், டூ வீலர்ல வந்து மணலை திருடக்கூடிய கூட்டம் இப்ப இங்க இருக்காங்க. மணல் மாஃபியாக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்கள தடுப்பதற்கு பெரிய அளவுக்கான வாய்ப்பு, சூழலை இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கவனத்துல எடுத்துக்கல அப்படின்றதா மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு கோவமா இருக்கு. தொடர்ந்து மணல் அள்ளிட்டே இருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் அத பார்த்துட்டே இருக்காங்க. அதனால மணல் மாஃபியாக்களை தடுக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய கோரிக்கைய விவசாய சங்கங்கள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நியூட்டன் அந்த டோல்கேட் ஏதோ மேம்பாலம் கட்டணுங்கிற ஒரு கண்டிப்பா. சரி, இப்போ வாணியம்பாடியில இருந்து நம்ம பெருமாள்பேட்டை வழியாக நம்ம ஹைவேக்கு போனோம் அப்படின்னா, வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து பெருமாள்பேட்டை அந்த ரயில்வே கேட்டை கடந்து, இந்த நியூட்டன் ரயில்வே கேட்டை கடந்து பெருமாள்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு போனோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். ஆனா சுத்திட்டு வரணும் அப்படின்னா, இந்த கேட் போட்டுட்டாங்கன்னா, நம்ம இன்னொரு மாற்று பாதையில வந்து சுத்திட்டு வரணும் அப்படின்னா, ஏறத்தாழ 5 கிலோமீட்டரை கடந்து நம்ம வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ரயில்வே கேட் போட்டுட்டாங்க அப்படின்னாவே 5 அல்ல 6 ட்ரெயின் தொடர்ச்சியா போகுது. அதனால வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பெண்கள், வரக்கூடியவர்கள்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்க நிக்கிறாங்க. அந்த பகுதி வெயில் போன்ற வெயில் அங்க எதுவும் மேல இருக்கக்கூடிய கூரைகள்லாம் எதுவும் இல்ல. அதனால வெயில நிக்கிறதுனால மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு சூழல்லாம் அங்க இருக்கு. சென்ற வாரம் கூட ஒரு மகளிர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. போராட்டம் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அந்த பகுதியில மேம்பாலம் அமைப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இன்ன வரைக்கும் நடக்கல. இந்த சட்டமன்றத்துல கூட இந்த செந்தில் ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏ செந்தில் அவர்கள் கேள்வி கேட்கும்போது கூட நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேல் அவர்கள் தரப்புல இருந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அதனால கூடிய விரைவில் மேம்பாலம் அமைக்கிறோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இப்ப இல்ல, கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே இந்த பகுதியினுடைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக நேரடியாக அவங்களுடைய வேட்பாளரே நிறுத்துவாங்களா? ஏன்னா 2011 அப்துல் பாசித் அப்படின்னு அவர் நின்று இருக்காரு. ஆனால் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அவரும் இஸ்லாமிய கேண்டிடேட்டு தான் திமுக சார்பாக இருந்தவர். இல்லை ஐயுஎம்எலுக்கு கொடுத்துருவாங்களா? ஐயுஎம்எலுக்கு கொடுத்தா அவங்களுடைய நீங்கள் சொன்னது மாதிரி ஏணி சின்னத்தில் நிற்பாங்களா? இந்த திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்களா? அந்த களத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏதாவது பேசிக்கிறது, மக்கள் பேசுறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நகரமன்ற தலைவராக இருக்கக்கூடிய உமாபாய் சிவாஜி கணேசனுடைய பையன் சாரதி குமார், அவர் நகரமன்ற உறுப்பினரா இருக்காரு, நகர செயலாளரா இருக்காரு. அவர் நேரடியாக விருப்ப மனு கொடுத்திருக்காரு அறிவாலயத்துல. அதே போல ஆலாங்கயம் பகுதியில ஞானவேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அந்த பகுதியினுடைய செயலாளரா இருக்காரு. அவரும் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. ஜோலார்பேட்டையினுடைய சிட்டிங் எம்எல்ஏ தேவராஜ் அவர்களும் 2 தொகுதிகளுக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காரு. ஒன்னு வாணியம்பாடி, இன்னொன்னு ஜோலார்பேட்டை. இது போன்று திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே நாங்க இந்த பகுதியில களமாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. பட் தொடர்ந்து திமுக இஸ்லாமிய கட்சிகளுக்கு தான் இந்த பகுதி ஒதுக்குறாங்க. ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பெருவாரியா இருக்கிறதுனால, அடர்ந்து காணப்படுவதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த முறை எந்த கட்சிக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியே இருக்கு. ஏன்னா போன முறை கொடுத்து 2000 வாக்குகள் வித்தியாசத்துல முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர் தோல்வி அடைந்தார். இந்த முறையும் மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்கலாமா, இல்ல திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, இல்ல திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்கு. ஏவா வேலு அவர்கள் தான் இதற்கான வாய்ப்பு இங்க திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற பகுதிகளில் அவரை சார்ந்துதான் இங்க அரசியல் இயங்கிட்டு இருக்கு. ஒருவேளை முஸ்லீம் லீக்குக்கு மறுபடியும் இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கூட சிம்பல் அங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு வெற்றியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்பல் தான் இங்க காரணம். உதயசூரியன் சிம்பல்ல ஒருவேளை முஸ்லீம் லீக் வேட்பாளர்கள் யாராவது போட்டிட்டாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இங்க இருக்கு. பட் ஏணி சின்னம் போன்ற சின்னங்கள், இல்ல கை சின்னம், காங்கிரஸுக்கு ஒருவேளை அந்த தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களினுடைய கருத்து இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் பொழுது இந்த 5000 கொடுத்ததுங்கிறது கிராமப்புற மக்கள் வந்து, ஏன்னா வாணியம்பாடியில் எல்லாம் அரசு ஊழியர்கள் நிறையா இருக்காங்க, அவங்க பல பேருக்கு வரல, அதனால் கவலைப்படலை. ஆனால் கிராமப்புறங்களில் ரொம்ப நன்றி உணர்வோடு அதை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணால் என்னங்க, கடை வாங்கினா என்னங்க, எங்களுக்கு காசு கொடுத்தாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த தேர்தலில்
பணம் கொடுப்பதுங்கிறது ஒரு பிரதானமாக இருக்குமா, அதுதான் நிர்ணயிக்குமா வெற்றியை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்க பார்த்த அளவுல எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா சார். பணம் தான் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு பலமே அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பணம் தான் இங்க பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தும். கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்க நன்றி விசுவாசத்தோடு, ஐயோ எனக்கு ரூ. 500 குடுத்துட்டாங்க. நான் என்னுடைய வீட்ல 2 ஓட்டு இருந்தா கூட 1 வீட்டு போட்டு ஓட்டு அவருக்கு போடுவோம் அப்படின்றாங்க. பணம் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மனதை பெரிய அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிறதுனால பணமும் மிகப்பெரிய அளவுக்கு பலமா இங்க பார்க்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, கள ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. உங்கள் அடிப்படையில் யாருக்கு எட்ஜ் அதிகமாக இருக்கிறது? இங்க கடுமையான டஃப்பான போட்டி தான் சார் நடக்கும். டஃப் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டஃப்பான போட்டி நடக்கும். இதுல முக்கியமான பாயிண்ட் வேட்பாளர் யாரு, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்றதும் ஒரு ஒரு பிளஸ் அங்க இருக்கும். அதே போல திமுக எந்த நபரை களத்தை நிப்பாட்ட போறாங்க, அவங்களுக்கு என்ன சிம்பல் கொடுக்க போறாங்க, இதுவும் மிகப்பெரிய ஒரு ஒரு பாயிண்ட் அங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நிற்கக்கூடியவர்களுடைய முகம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான முகம், அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்து கள நிலவரம் மிகப்பெரிய டஃப்பா இருக்கும். ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு ஓட்டும் இந்த தேர்தல்ல வெற்றியை தீர்மானிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். 2000 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும்தான் போன முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை இன்னும் அதிகமான டஃப் ஃபைட் அங்க இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பாளிகளும் இங்க நிரம்பி காணப்படுது. இருந்தாலும் யார் கேண்டிடேட், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர், அவங்களுடைய சிம்பல் என்ன, இதை பொறுத்துதான் இங்க வெற்றியை தீர்மானிக்க முடியும். அது மிகப்பெரிய டஃப் ஃபைட்டாவும் இருக்கும். ஸோ ஸ்ரீ டிவியுடைய முதல் கட்ட சர்வே அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாணியம்பாடி தொகுதியில் அதிமுக திமுகவா இல்லை ஐயுஎம்எல்லாம் நிற்க போதாங்கிறது தெரியல, ஆனால் ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கும் அப்படிங்கிறது கள ஆய்விலிருந்து நமக்கு பாஸ்கரன் அவர்கள் தெரிவிக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னும் பல கேண்டிடேட்ஸ் அறிவிக்கணும், கூட்டணி இன்னும் ஜெல்லி ஆகணும், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த தொகுதிகள் குறித்து கள ஆய்வுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது குறித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் நம்முடைய தலையாய பணியாக இருக்கிறது. அந்த சேவையை, அந்த பணியை தொடர்ந்து செய்வதிலே ஸ்ரீ டிவி பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. மீண்டும் அடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி, அங்கு கள ஆய்வு நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் காணொளி வாயிலாக இணைந்த பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.